கேப்பலாடா என்னப்பா கவர்மெண்ட் சொல்ல கேப்பலாம் குடிச்சிருக்கியா? இதுவரை குடிக்கலையோ? இப்போ என்ன இதயம் அப்படி என்ன சொல்லுது? இதயத்துக்கு பயப்படுது இங்க தூங்கும்போது அது சுத்திட்டு வாட்ச் மாதிரி. ஓ அப்படியா? வாட்ச் மாதிரி அது ரோலிங் பண்ணிருக்கும். அதுக்கு அம்மதி கொடுக்கும். வேற ஆள்டா கால் வந்துட்டு வாங்க. இந்தாப்பா மனம் நிறைவடைவாய், வெற்றி காண்பாய். அடுத்து ஒரு சந்திப்புல நிறைவாக பேசி தெளிவு பண்ணி தாரேன். மன நிறைவடைங்க. போயிட்டு வாங்க. அது கொஞ்சம் மனநிலைகள் சரியில்லை. போயிட்டாங்க. கர்பசாமிக்கு தீராத கடன்ல மாட்டிக்கிட்டதே கர்பசாமி, என்னை காப்பாற்ற மாட்டியாரி அப்படின்னு ஒரு பெண்ணடியா கேட்கிற. மாமா நீந்தானாது தீராத விளையாட்டின் பிள்ளை கண்ணன் தெருவினில் விழுந்து கும்பிடுங்க. ஓயாத தொல்லை தீராத விளையாட்டின் பிள்ளை தின்ன பழம் கொண்டு தருவான். இது யாரும் ஒழுங்காக சொல்லு. யாரு? குரு. வாழ்க சரணம். உட்காருங்க. ஆனந்தமடைந்து உட்காருங்க. யாருடைய வழியை பின்பற்றி ஆன்மீகத்தில் இருக்கிறேன்? அவருடைய பாடல் எதுவும் தெரியுமா? சிவவாக்கியர் யார்? மலைவாழ் மக்களில் மூங்கில்களையும் பிரம்புகளையும் எடுத்து கூடை முடைந்து வந்த ஒரு தொழிலாளி. ஞானத்தால் ஆன்ம ரீதியாக சிவனை பார்த்து உலகத்தில் முக்தி அடைந்த ஒரு பெரிய மகான். அவர் தன் வாயில வந்த ஞானத்தால் பாடியது பூரா இன்னைக்கு என்னாச்சு? உலகமே வியப்பிக்கக்கூடிய அளவுக்கு பக்திமயமா சக்திமயமா ஆயிடுது. ஓடி ஓடி இதை மட்டும்தான் எல்லாரும் சொல்லுவாங்க. ஏன்னா அது எல்லாரும் வார்த்தையிலையும் வந்துருச்சு. ஏன் வேற பாட்டே இல்லையா? 167 பாடல்கள் இருக்கு சிவவாக்கியார் பாடல்ல. புரியுதா? 166 பாடல்கள். அந்த பாடல்களை பின்பற்றுங்கள். சரி, இப்ப ஆன்மீகம்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் ஆத்துக்குள்ள நின்று அரோகரான்னு சொன்னாலும் சோத்துக்குள்ள இருக்காண்டா சொக்கலிங்கம்னு சொன்னான். உண்மையா இல்லையா? சாப்பிடாம அரோகரா சொல்ல முடியுமா? முடியாது. அத மாதிரி எவ்வளவோ ஆன்மீகம் இருந்தாலும் பொல்லாத கடன்களாலும் மனவேதனையால் எல்லா பொருள்களையும் இழந்து போகக்கூடிய நிலைமைகளை நீங்கள் அடைந்திருக்கிறீர்கள். அதிலிருந்து மீள்வதற்கு கர்பசாமி கை கொடுக்க வேண்டும் என்பது உங்களுடைய கருத்து. பல சித்தர்கள் ஞானியர்கள் வழியில போகக்கூடியவங்க குறிகக்கெல்லாம் வரமாட்டாங்க. ஆனா இங்க நடக்கிறது நீங்க எப்படியோ சூட்சமா பார்த்து இதுல ஞான நிலைகள் இருக்கிறது, சித்தர் நிலை இருக்கிறது என்பதை உணர்ந்து என்னை பார்க்க வந்தாய். அதனால உன் உள்ளத்துக்குள்ள நான் வரணும். கண்ண முடி உட்கார் பார்ப்போம். திருவண்ணாமலைக்கு ஒரு இதயத்தில் பார்த்தேன். சிவபெருமான் லிங்க வடிவமாக இருக்கிறார். ஒவ்வொரு பொழுதும் சிவாய நம நமச்சிவாயம் ஒலிகளெல்லாம் ஒலித்துக் கொண்டிருக்கிறது. உனக்கு உதவி செய்ய வரக்கூடியவர்களால் இதுவரை தடையாகி வேதனையாகி நொந்து விட்டார்கள். அப்படி நொந்து போவதற்கு என் கர்மாக்கள் காரணமா, பிரத்தியாரின் இடைஞ்சல்கள் காரணமா, இதிலிருந்து மீள முடியவில்லையே என்பது உன்னுடைய வேதனை. இதற்காக கோயில்கள் சென்று கண்ணீர் வடித்ததும் தவத்தில் கூட மனம் நொந்து கொண்டதும் உண்டு. உன் கடன் தீர்றதுக்கு 7 மாத காலம் அவகாசம் இருக்கு. கடன்களை தீர்த்து வெற்றியாக்கி தாரேன். வேற என்ன வேணும்? அவனை வெளியாக்கி செய்தித்தாளிலும் செய்தி டிவியிலும் வர வைக்கிறேன். வெற்றி உண்டு. வேற இதோட உங்களுக்கு என்ன செய்யணும்? உன்னை பக்கத்துல வரவே விட மாட்டான். அவனை நான் பக்கத்துல வர வைக்க. உனக்கு என்ன வேணும்? என்ன படிக்க போற?
மன நிறைவடைய வேண்டும். குடும்பத்தை நினைச்சு குழப்பம் அடைந்து கொண்டிருக்கிறா, தெளிவடைய வைக்கிறேன். மருத்துவத்துறையில் இறங்கிவிடு. வா இந்தாடா தம்பி, ஜெயிச்சு வா. இங்க தள்ளி வாங்க. தியானத்துல என்ன விதியெல்லாம் தியானம் பண்றேன்? வரும்போது கார்ல வீட்டில் ஸ்டார்ட் பண்ணும்போது உங்களை நினைச்சுக்கிட்டு பார்த்துக்கிட்டே தான் வந்து வந்தேன். 650 கிலோமீட்டர். அழகினி சித்தர் பாடல் படிச்சிருக்கீங்களா? படிச்சுக்காங்க. வெற்றி உண்டு, ஆன்மீக ரீதியில் முக்தி அடைவாய், சக்தியும் உண்டு. சர்வரட்சகம் வாழ்க. திண்டிவனம், திண்டிவனம், அடுத்த திண்டிவனம் பெண்ணடியாள் வாமா. பாஞ்சு வார என்னடா வேணும் தம்பி? பிள்ளைக்கு கண்ணை முடிக்காமா அவன் கையை பார்க்கறது எனக்கு எல்லாம் தெரிஞ்சிருமா? காட்பீட்டு கூடுதல் அடிக்கி சில சமயத்துல படபடப்பு, புரியுதா? அந்த நேரத்துல கண்களில் எரிச்சல், கமகமப்பு இவைகளெல்லாம் தோன்றும். ஏதோ ஒரு வைப்ரேஷன், ஒரு சக்தி உடம்புக்குள்ள இருந்து ஆட்டுறது மாதிரி ஒரு ஃபீலிங்ஸ், மைண்ட் டிப்ரெஷன் ஆனது மாதிரி உள்ள சூழ்நிலைகள் இவைகளெல்லாம் அவனுக்கு நடந்துக்கிட்டு இருக்கு. இதுல இருந்து வெற்றியாக்கி தந்தா போதுங்களா? கால் வந்துட்டுவான். தந்த முருகா. மயிலம் முருகப்பெருமானை கும்பிட்டுறீங்களா? என்னை கும்பிட்டீங்க? இந்த வாரம் நான் கொடுக்கக்கூடிய கனியை கொண்டு அந்த கொடிமரத்து பக்கத்தில் கொண்டு வச்சிரு. வலியை தீர்த்துருவோம்மா. வாங்க. 3வது முறை என்னைய பார்க்கும் பொழுது வலி இருக்காது, போயிட்டு வாங்க, கடன் தீரும். அதே திண்டிவனத்து எல்லை தன் குடும்பத்தில் இருக்கக்கூடிய கடனும் மன வருத்தமும் மாறணும்னு கேட்டு வந்தோம். மாதவ பயனாலே பந்தளமா மன்னன் கால். உனக்கு திண்டி வேணுமா? நீங்களாம் ஒண்ணா? எனக்கு அது தெரியாதுல்ல. உன்னுடைய கட்டுமனை ஆகிய எல்லைக்குள்ள போய் பார்த்தேன். அங்க ஒரு அம்மன் கோயில் இருக்கு. 2.25 ஆண்டுகளாக உங்கள் வீட்டில் மன வருத்தமும் கடன்களும் பொருள் இழப்பும் காணாம போன பொருள்களும் மிக. இதனால உறவினர்களுக்கும் உங்களுக்கும் சில மனக்கசப்பும் பிரச்சனைகளும் வந்ததுண்டு. இதுல ஏதும் செய்வனை கோளாறுகள் நடந்திருக்குமோ என்ற ஒரு அச்ச உணர்வு உள்ளத்தில் இருக்கிறது. கால் ஒன்றுவாங்க. வேற என்னப்பா வேணும்? என் பேரை போட்டு வண்டியை ஓட்டு, அருமையா ஓட்டிடுவேன். பணம் நிறைய கிடைக்கும், கடன் தீரும். கடன் தீரும்னு சொல்லிட்டேன். பக்கத்துல வா. சக்தி ஏமா, என்ன உங்க இஷ்டமா? சென்னை மாநகர் தன்னுடைய கணவருடைய மனதுக்கும் எனக்கும் அடிக்கடி குழப்பம் வந்துகிட்டு இருக்குன்னு கேட்டு வந்தவங்க யார்? நீ தானா? ஓடுற கால் எங்க இருக்காரு வீட்டுக்காரரு? என்ன பிரச்சனையா?
கண்ணை மூடு பார்ப்போம். உள்ள யாரு வரான்னு பார்க்குறேன். நீங்க காலில் விழுந்துட்டு வா. நீலாம்பரதாரி மூணே கால் ஆண்டாக சனி பகவானுடைய கூட்டத்தால மன வருத்தமும் குழப்பமும் நடந்துகிட்டு இருக்கும். நிறைய பொருள் இழப்பும் கடன்களும் உற்றார் உறவினர்களுக்குள் உள்ள கசப்பும் நடக்கும். இந்த நிலையிலிருந்து மாறணும். உன்னுடைய கணவனுடைய ஆரோக்கியத்தில் ஒரு குறை இருக்கு, அதையும் நான் தீர்த்து தந்துடுறேன். நரம்பு சம்பந்தமான வலி, அதனால அது இன்னொரு 3.5 மாசத்துக்கு இருக்கும். அதுக்கு பிறகு சரியாயிடும். கவலைப்படாத. கால் வந்துட்டு வா. நீங்கிரும் 3.5 மாசம். வெற்றியாக்கி தரேன். உன் பிள்ளைய ஆனந்தமா படிக்க வைக்கிறேன். இந்த பணம் வாங்கிக்காம முதல்ல நல்லா இருக்கு. டாக்குமெண்ட் சொத்து சம்பந்தமாக மன வருத்தப்பட்டு வந்தது யாரு? சென்னையில் வாமா. 2 பேர் வந்திருக்கீங்களே, யாரு இது? ஓ, இது யாரு? மகனா? வாடா தம்பி, நல்லா இருக்கியே, வா. என்ன செய்யணும்? சொத்தா? கால் வந்துட்டு வா. உட்காருங்க. அவன் உள்ளத்தை போய் பார்த்தேன். தரலன்னு சொன்னா வழக்குகள் வருமோங்கிற ஒரு எண்ணமும் இருக்கு. வந்தால் எப்படி வெல்லணுங்கிற பிளானும் வச்சிருக்கான். அதனால இன்னும் 3 முறை கேட்கும் பொழுது உனக்கு ஒரு பகுதியை எழுதி தரக்கூடிய நிறைய நான் உருவாக்கி தரேன். பகை இல்லாம வாங்கி தரேன். வேற என்ன வேணும்? பகை இல்லாம வாங்கி தரேன். இப்படி பக்கத்துல வா. வெற்றி உண்டு மகளே. புண்ணியம் அடைவார். வேண்டாம், அதான வழக்கு வருமோன்னு சொல்லியிருக்கோம்ல, வராது. வாங்கி தரேன். சந்தோஷம். கருப்பசாமிக்கு சாமி, நான் ஒரு வண்டி வாகனம் எடுக்கணும்னு விரும்புதானே. யாருப்பா? வண்டி வாகனம் சொந்தமாக சிந்தனையார்? வண்டி வாகனம் சொந்தமாக தொழில் நடத்துறது யாரு? நீ இல்லையே. உங்க அம்மா வேற மாதிரி உன்னை பக்கத்துல என்கிட்ட தள்ளிவிட பாக்கா. என்ன விஷயம்? நீ என்ன வண்டி வச்சிருக்க? அது என்னது? வண்டி வாகன தொழில் நடத்துறியா? அதுல என்ன செஞ்சுட்டு இருக்க? வா. அவ்வளவுதான். இந்த அவ்வளவுதான். கால் வந்துட்டு வா. உடனே டைரக்டா அங்க வந்துட்டேன். கெட்டிக்காரனா இருக்கே நீ. என்னடா வேணும் தம்பி? கனவுடு கல்யாண கலை எப்படி இருக்குன்னு பார்ப்போம். பெண்ணு பார்த்தாச்சா? புரியல. கால் வந்துட்டு வா. நீ உட்காருக்கா. தீர்த்த கரையினிலே தெற்கு மூலையிலே செண்பக தோட்டத்திலே. பொங்கலுக்கு தானே நம்ம கரும்பு வைப்போம். செண்பக தோட்டத்தில் கரும்பு வெட்டுகின்ற காலம் தை மாதம். தை மாதத்துல உனக்கு திருமணம் நடக்கும், வருமானமும் பெருகும். இந்தா வெற்றி உண்டு. நல்லா இருக்கா? கர்மசாமிக்கு குமாரபாளையம் யாரு? குமாரபாளையம் எந்த ஊருக்கா? வாங்க, கால் வந்துட்டு வா. வாழ்க்கை சரி சரி. சாமி சார் நல்லா இருக்கு.
என்ன வேணும்? கொண்டு வா. அப்படியா? 2 டப்பா இருக்கு, நீ தான் தந்தியா? கால் வந்துட்டு வா. அதுக்குள்ள 2 டப்பா இருக்கோ பாருங்க. அதுல 2 டப்பா இருக்கான்னு பாருங்க. உள்ள 2 இருக்கா? ஓகே, அப்போ அதான். மனக்குரங்கு மறுபடியும் கிளையில் போய் ஏறிவிடக் கூடாது. அந்த மனத்தை இறக்கி உன் இஷ்டத்துக்கு கொண்டு வந்து வெற்றியான திருமணத்தை நடத்தி தாரேன். இனி மாற்றமில்லை, வெற்றி உண்டு. சென்று வரலாம். யாருப்பா அடுத்து? நீங்க கோபிச்செட்டிப்பாளையம் இல்ல, பக்கத்துல உள்ளவங்களை நான் கூப்பிடுறேன். ஈரோடு. ஈரோடா? ஈரோடு வாப்பா, ஈரோடு. அடுத்து தாராபுரம். ஈரோடு. வரலாம். ஒரே கேள்வி நீ கேட்டுக்கலாம், கால் வந்துட்டு வரலாம். திருவண்ணாமலை. வாமா, என்ன வேணும் உனக்கு? எப்படி? அதான் ஒரு கேள்வி. உன்னை மட்டும் நான் கூப்பிட்டதுக்கு காரணம் என்னன்னு சொன்னா, உன் குழந்தைக்கு ஆயுள் கட்டைன்னு சொல்லி லிஸ்ட்ல இருக்கு. அப்படி இல்லை, அந்த நிலைகளை மாற்றி அவனுடைய ரத்தத்துல புதிய சக்தியை கொடுத்து காப்பாத்தித்தாரேன். மருத்துவத்தால் தேறுவான், வெற்றி உண்டு. திருவண்ணாமலை. இரு, திருவண்ணாமலை. அப்ப எல்லாரும் வந்து காலில் விழுந்துருந்தீங்களா? தொழில் சம்பந்தமாக மன வருத்தப்பட்டு வந்தது யாரு? வாப்பா, யாரெல்லாம் வந்திருக்கிய? வாங்க. அது யாரு? நீங்க தொழில் சம்பந்தமாக கேட்க வந்திருக்கீங்களா? இல்லைங்க, கால் வந்துட்டு வாடா தம்பி. உட்கார். உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். என்ன ஆடு மாடு கிடக்கு? ஆடு மாடெல்லாம் எங்கடா நிக்கி? உங்க வீட்டு எல்லைக்கு போற உள்ள கிடக்க. முனீஸ்வர சாமி எங்க இருக்கார்? பக்கத்துல இருக்கார். அதான் அடையாளத்தை பார்த்தேன். கால் வந்துட்டு வா. வரலாம், வாப்பா. அங்க போய் பார்த்தேன், பச்சையம்மன் ஒரு தெய்வம் வந்துச்சு. அந்த தெய்வத்திட்ட கேட்டேன், 2.25 ஆண்டுகளாக உன்னுடைய தொழில நஷ்டமும் மன வருத்தமும் நடந்துகிட்டு இருக்கும். ஒரு பக்கத்து காலில் உள்ளங்காலில் இருந்து நரம்புகள் வலியும் வேதனையும் இருக்கும். இருக்கா? இந்த நிலைகளுக்கு கிரகம் காரணமா அல்லது செய்வனை வினை காரணமான ஒரு சந்தேகம் உன் உள்ளத்துல. அப்படி இல்லை, கிரகம் தான் காரணம். ஆனால் அந்த தொழிலை வளப்படுத்தி வெற்றியாக்கித்தாரேன். ஆனாலும் உன் உள்ளத்துல ஒரே ஒரு விஷயம், செய்வனைக்குரிய பொருள்கள் என் கண்ணுல வந்து காட்டுச்சு. அந்த நிலைகளுக்கு என்ன வருத்தம்? அது வந்து வெறும் மாயை, வெறும் மாயை, நம்பாதே. அதனால கிரகங்கள் சாந்தியாகி உன் தொழிலை வளமாக்கினா போதும்ல. வேற என்னடா வேணும் தம்பி? இந்தா, செல்வம் கிடைக்கும், குடும்பம் மகிழ்ச்சியாக வாழ்வீர். வாழ்க. அப்புறம் பிள்ளையை பற்றியும் தொழிலை பற்றியும் காட்டு வந்தவங்க யாரெல்லாம் வந்தீங்க? நீ யாருமா? கேரளம். இருங்க வார. எந்த ஊர் கேரளாவில்? கேரளாவுக்கு போயிட்டு திருவண்ணாமலை குடியிருக்கிறீங்களா? ஓகே. கரடா தம்பி. பிள்ளை யாருக்கு வேணும்? ஏன் அழுத? காலை வைக்கணும்னு வருத்தப்படுவியப்பா? இல்லை சார், பாக்கி சார். கண்ண முடியும் உட்கார்.
தத்தெடுப்பதா பெற்றெடுப்பதா? பெற்றெடுக்கணும். உன் உடம்புல உள்ள சக்தி பிள்ளையை பெறக்கூடிய பாக்கியம் இருக்கிறது. இவனுக்கு கொஞ்சம் கால தாமதம் இருக்கிறது. ஒன்றையும் ஒருங்கிணைப்போம். கால் வந்துட்டு வா. பொன்மகள் வந்தாள், பொருள் கோடி தந்தாள், பூமியில் வாசல் எங்கும் தேனாக. பொம்பளை பிள்ளை பிறக்குண்டா, மகாலட்சுமின்னு பேர் வை. சர்வ சக்திகளும் பெற்று வெற்றி அடைவாள். ஆனா தை மாதம் வரை அவகாசம் இருக்கு. வார பௌர்ணமிக்கு என்னை வந்து பார்க்கணும். இந்த புண்ணியம் ஒரு வியாபார விஷயமா போயிட்டு இருக்கேன் சார். முடிச்சுக்கோங்க சார். இல்லை என்னையா வேற வீடு மனை வைக்கிற வியாபாரம். அது வெற்றி ஆயிடுவேன். தைரியமா இரு. வீட்டை பத்தி அடுத்து பேசுவோம். உங்களை பிள்ளை வரத்தை காப்போம். போயிட்டு வாங்க. அடி. கருப்பசாமிக்கு வீட்டில் திருமணம் மங்கள சம்பந்தமான கேள்வி கேட்டு வந்தது யார்? பிள்ளைய பத்தி கேட்டு வந்தது யாரு? வாங்க. என்ன வேணும் பிள்ளைக்கு? என்ன வேணும்? காலில் வந்துட்டு வாங்க. வாயை கட்டியாச்சு, வயத்தை கட்டியாச்சு. என்ன எந்த ஊரு உங்களுக்கு? எந்த ஊரு? எந்த ஊரு? நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. கண்ணை மூடு. பேர வேணுமா பேத்தி வேணுமாடா? பேரன் தாரேன். வெங்கடேஸ்வரன் அப்படின்னு பேர் வச்சுக்கோ. கால் வந்துட்டு வா. ஏன்னா திருப்பதி ஏழுமலையான் தான் காட்சி கொடுக்குறான். அப்ப நம்ம அதைத்தானே செய்ய முடியும். இந்தா வெற்றி உண்டு. பக்கத்துல வாங்க. உங்க வீட்டுக்குள்ள தெய்வ சக்திகள் குறைஞ்சி போச்சு. குலதெய்வம் உள்ளுக்கு வரமாட்டு. தெய்வ நடமாட்டம் குறைவு. 3 முறை என்னைய பார்க்க வந்து அந்த வெற்றியை நீங்கள் அடைய வேண்டும். கேரளா டு திருவண்ணாமலை வாமா. காலில் விழுந்து கும்பிட்டு வா. ஏடு பாத்தியா? கேட்டு பார்ப்போம். நாடு இதுவரை ஜோதிடம் எதுவும் பார்த்திருக்கியா? நாடி ஜோதிடம் பார்த்தியா? எங்க இருக்கு ஏடு? நாடி ஏடு ஜோதிடம் தானே. என்ன சொன்னாங்க? சாந்தி தீட்சை பார்த்தியா? அதுக்கு பண்ணிட்டீங்களா? எவ்வளோ ரூபா செலவழிச்சிங்க? 3 கோயில்களுக்கு போனீங்களா? கால் வந்துட்டு வா. என்ன அண்ணன் மூட்டையை கட்டுதாரு? என்ன விஷயம்? போயிட்டான். அவனே போயிட்டான். என்ன வேண்டும் மகளே? கல்யாணம் ஆயிடுதா உனக்கு? பக்கத்துல வா. கண்ணை மூடி நிமிர்ந்து உட்கார். என்னைய மட்டும்தான் நீ பிரார்த்தனை செய்யணும். வேற யாரையும் நினைக்கக்கூடாது, எதையும் நினைக்கக்கூடாது. கண்ணை மூடி பார்ப்போம். 17 ஆண்டுகளுக்கு முன்பு உன் தந்தை தாய் வம்சத்தில் போட்டி பொறாமையுடைய உன் உறவினர்கள் பந்துக்களால் மனக்குறையும் செய்வினை சம்பந்தமான குறைபாடுகளும் தாயாருடைய உடலில் கண்டத்துக்குரிய நோயும் ஏற்பட்டு மனவேதனை நடந்தது. உண்மையா? நடந்ததா? அதற்கு பின்பு நிறைய சொர்ணங்கள், பணங்கள், சொத்துக்கள் உங்கள் கைவிட்டு போய் வேதனை அடைந்தீர்கள். கடன்களால் மன கஷ்டமடைந்தீர். இப்பொழுதுக்கு உனக்கு இல்லற வாழ்க்கையில் மனக்குழப்பமும் வேதனையும் ஏற்பட்டு நீதிமன்றத்தை நோக்கி உன் வாழ்க்கை நிற்கிறது. சரியா தப்பா? கோர்ட்டு. கால் வந்துட்டு வா. என்ன அர்த்தம்? நடக்கலாம். ஓகே.
டைவல்ஸ் கிடைச்சிரும், பணம் கிடைக்காது. டைவல்ஸ் கிடைச்சா போதுமா? ஹெல்ப்புக்கு போகணும்னு ஆசை இருக்கா? பாஸ்போர்ட் எங்க? அதை வாங்கி தந்துடுறேன். தடை இல்லாமல் ஒன்று அனுப்பி வைக்க பாடுபட்டுருவோம். கால் வந்துட்டு வா. வரலாம். பழனிமலை முருகப்பெருமான் வராரு, அவர்கிட்ட எதுவும் சொன்னியா? ம். இந்தா. முருகப்பெருமானுடைய அருளால் புனித வாழ்க்கையும் கிடைக்கும், கோடி கோடியான செல்வங்களும் மலரும். வெற்றி அடைவாய். பௌர்ணமிக்கு முதல் நாள் இங்க வந்து சேர். முதல் நாள் இங்க வந்துரு. போயிட்டோம். கர்மசாமிக்கு